சென்னையில கடந்த பெருவெள்ளம் ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜான் எபினேசர் அவர் வந்துட்டு இருக்காரு. சாலையில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, மலம் ஜலம் எல்லாம் கலந்து போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர் கொடுத்துட்டு, நாய சீக்கிரம் பண்றா சொன்னாரா இல்லையா? இதுதான் இந்த ஆட்சியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் நடத்துகிற லட்சணம். அவனை பொறுத்தவரைக்கும் நாய், அவனை பொறுத்தவரைக்கும் நாம எல்லாரும் நாய். ஆனா அவன் யாரு? இந்த சென்னை சிங்கார சென்னையாக இருப்பதற்கு காரணம் இந்த தூய்மை பணியாளர்கள். ஆனா என்ன சொல்லுவாங்க, நாங்க துப்புரவு பணியாளர் தான் இருந்துச்சு, அது தூய்மை பணியாளர் நாங்க தான் பேர் வச்சோம். பேர் வச்சிய நாய சோறு வச்சியா? பேர் வச்ச நாங்க தான் அரவாணிங்கிற திருநங்கைன்னு மாத்தணும், அப்படி பேர் வைப்பாங்க, அழகழகா பேர் வைப்பாங்க. ஆனா அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்காங்க, என்ன நிலைமையில இருக்காங்க, அதை பத்தி எங்களுக்கு என்ன கவலை இருக்கு? இவங்களுக்கு அருந்ததிய சமூகத்தின் மீதோ பழைய சமூகத்தின் மீதோ கோபம், வருத்தம், அவங்களை வந்து நசுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அவனை பொறுத்தவரைக்கு பணம், அவ்வளவுதான் பணம். அண்ணன் சீமான் அவர்கள் பத்திரிகை சொல்றாங்க, 2700 கோடி ரூபாய் இந்த தூய்மை பணிக்காக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க. 2700 கோடி ஒரு ஆண்டுக்கு. இந்த சென்னை மாநகராட்சியில அதிகபட்சமாக 17,000 தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்களா? அதிகபட்சம் 17,000 பேருக்கு மாத சம்பளம் 30,000 ரூபாய் போட்டா கூட ஒரு மாசத்துக்கு 51 கோடி வருதுங்க. 30,000 அதிகபட்ச சம்பளம் சொல்றேன். நாங்க ஆட்சிக்கு வந்தா குறைந்தபட்ச சம்பளம் 25,000 சொல்லிருக்காங்க எல்லாருக்கும். 30,000 சம்பளம் போட்டா கூட இந்த 17,000 தூய்மை பணியாளர்களுக்கு 51 கோடி வருது. அப்ப ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 600 கோடி வருது. 2,700 கோடி எவன் தாலியா இருக்கடா நீ 2,700 கோடி போடுற? எதுக்கு போடுற? அப்ப என்ன கமிஷன்? தனியார் முதலாளிகிட்ட கொடுத்தா 20% 30% கமிஷன் எதுங்க போவோம்? சித்தரஞ்சன் சாலைக்கு போவோம்.